குட் மார்னிங். ஸ்வீட் பட்டோட்டோ ரெசிபி டுடே ஸ்பெஷல். சூப்பரான வள்ளிக்கிழங்கு, பெரிய பெரிய கிழங்காக இருக்குது, அருமையாக இருக்குது கிழங்கு. இந்த வள்ளிக்கிழங்கை அப்படியே க்ளீனாக கழுவிட்டு சூப்பராக வேக வச்சு எடுத்தலாம். இப்போது நல்லா பெரிய பெரிய கிழங்காக இருக்குது, அருமையாக இருக்குங்க. இதில் வந்து பெனிஃபிட் நிறைய இருக்குது, அடிக்கடி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இதை க்ளீனாக வேக வச்சிடலாம். இப்போ கழுவிட்டு கிழங்கு சுத்தமாக கழுவி வச்சுங்க, அப்படியே தண்ணியில் போட்டு வேக வச்சிடலாம். நீங்கள் குக்கரில் போட்டால் 2 விசில் வைக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறேன். ஓகேங்களா? கிழங்கு வந்து சூப்பராக வந்து நல்லா க்ளீனாக கழுவி வச்சுங்க. இப்போ வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பெரிய கிழங்கு ஃபஸ்ட்டில் வச்சுருங்க, ஏன்னா அது கொஞ்சம் வேகிறது லேட் ஆகும். நான் ஏன் இட்லி பாத்திரத்தில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய கிழங்கு இருக்குது, சின்ன கிழங்கு இருக்குது. பெரிய கிழங்கு லேட்டாக வேகும். இப்போ சின்ன கிழங்கு வந்து சீக்கிரம் வெந்துடும். இட்லி பாத்திரம் 2 விசில் வைக்கும்போது அந்த பெரிய கிழங்கு வேகாமல் இருக்கும், இந்த கிழங்கு வெந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் வந்து வேக வச்சோன்னா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திறந்து பார்த்தோன்னா சின்ன கிழங்கு வெந்ததா, சின்ன கிழங்கு மட்டும் எடுத்துடலாம், பெரிய கிழங்கு கொஞ்சம் வேக விடலாம். அதனால நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறோம். ஓகேங்களா? அதாங்க அப்படியே க்ளீனாக வேக வச்சிடலாம். இப்போது அப்புறம் இட்லி பாத்திரத்தில் வந்து இந்த வள்ளிக்கிழங்கு ஸ்வீட் பாட்டாட்டம் போட்டிருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இது வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திறந்து பாருங்கள். சின்ன கிழங்கு வெந்திருந்தால் இந்த சின்ன கிழங்கு தனியாக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பெரிய கிழங்கு கொஞ்சம் வேகட்டும். இப்போ இதில் வேக வைக்கும்போது நமக்கு அதாவது ஒரே சமமான கிழங்கு இருந்தால் ஒரே டைம் க்ளீனாக வெந்துடும், வேக வச்சு எடுத்துடலாம். குக்கர்லேயும் அவ்வளோதான். ஒரே பெரிய கிழங்காகவே இருந்தால் 2 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இல்லை சிந்தையாக இருந்தாலும் 2 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். பட் சிந்தும் பெருசும் போடும்போது என்ன ஆகும்னா, சின்ன கிழங்கு வெந்துடும், பெரிய கிழங்கு வேகாது, 2 வேலையாகிடும். அதனால் நம்ம இட்லி பாத்திரம் போட்டுருக்கோம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா சின்ன கிழங்கு எடுத்துகிட்டு பெரிய கிழங்கு மறுபடியும் கொஞ்சம் வேக வைக்கலாம். ஓகேங்களா? நல்லா வேகட்டும். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்தோடனே எடுத்துடலாம் இப்போ. ஓகேங்களா? சூப்பராக வந்துட்டு அருமையாக. ஓகேங்களா? சக்கரவள்ளி கிழங்கு இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்த உடனே எடுத்துலாம், மறுபடியும் மூடி வச்சிடலாம். அந்த சின்ன கிழங்கு வெந்துட்டு சின்ன கிழங்கு எடுத்துகிட்டு பெரிய கிழங்கு மறுபடியும் வேக வைக்கலாம். ஓகேங்களா? அந்த சின்ன கிழங்குலாம் வெந்துருச்சு, இந்த சின்ன கிழங்கு எடுத்தாச்சு. இப்போ இந்த பெரிய கிழங்கு இன்னொரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டா இது வெந்துடும், எடுத்துடலாம். இதாங்க நாங்கள் அதை இட்லி பாத்திரத்தில் போகிறதுக்கு காரணம் இதுதான். நம்ம சின்ன கிழங்கு பெரிய கிழங்காக இருக்கும்போது நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும்போது சின்ன கிழங்கு சீக்கிரம் வெந்துடும், அதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த பெரிய கிழங்கு வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே மூடி வச்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் வேக வச்சா இது எடுத்துடலாம். இந்த கிழங்கு சூப்பராக வெந்துருச்சு. ஓகேங்களா? சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுக்காக ஒரு கார சட்னி செய்ய போகிறோம். சக்கரைன்னா சக்கரை தொட்டு சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா ஒரு கார சட்னி. ஓகேங்களா? தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி எடுத்துருக்கோம். நீட்டு மிளகா, அதுவும் ரெட்டு மிளகா, சூப்பர் காரமான மிளகா, கலரும் நல்லாயிருக்கும், காரமும் அருமையாக இருக்கும். பூண்டு, புதினா, சின்ன வெங்காயம் ஒரு 5, கொத்தமல்லி, உப்பு, காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை, இவ்வளோதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்னிக்கும் காரம் நல்லா காரமாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாக கார சட்னிக்கு கலர் அருமையாக இருக்கும். ஓகேங்களா? சூப்பர் மிளகாய் இதெல்லாம் ஒன்றை போட்டு வதக்கிட்டு அப்படியே அரைச்சிக்கலாம் இப்போ. ஓகேங்களா? எண்ணெய் வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் இது எல்லா ஐட்டம் ஒன்றா போடலாம். பாருங்கள், இந்த நீட்டாக அந்த ரெட்டு மிளகா, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 2, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் ஒரு 5, புதினா, உப்பு எல்லாம் சேர்த்து போடணும். வெங்காயம் இதிலே போட்டலாங்க. இதில் போட்டு நல்லா வந்து வதக்கிங்க. இப்போ மறுபடியும் நம்ம தாளிக்க போகிறதில்ல, இதை எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அப்படியே நம்ம சக்கரவள்ளி கிழங்கு கூட போட்டு சாட போகிறோம். அதெல்லாம் மறுபடியும் தாளிக்கிறதோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால நல்லா வதக்கி லேட் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். அவ்வளோதாங்க. கிழங்கு எடுத்தாச்சு. இந்த 2 கிழங்கு ரொம்ப பெருசாக இருந்தது, அது எல்லாம் வெந்ததுக்கப்புறம் கூட மறுபடியும் வேகவே இல்லைங்க. அந்த கிழங்கு அப்படியே கத்தி 2 பீஸாக கட் பண்ணிட்டு இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் க்ளீனாக வெந்துடும். இப்போ இறக்கிடலாம். ஓகேங்களா? நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ இது வந்து அப்படியே க்ளீனாக அரைச்சிடலாம். நல்லா அரைச்சி இப்போது அப்படியே அரைச்சி சட்னி ஆக்கிடலாம், கார சட்னி. இப்போ அந்த கார சட்னி ரெடி பண்ணிட்டோம். அப்படியே கிழங்கு கூட சூப்பராக சாப்பிடலாம். இப்போ வள்ளிக்கிழங்கு பாருங்கள், சூப்பராக வச்சுருக்கோம். நல்லா க்ளீனாக நல்லா வெந்திருக்கு, அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. உப்பு மட்டும் போட்டு வச்சுருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணல. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி செஞ்சுருக்கோம் சாப்பிட்றதுக்காக. இது சர்க்கரை இருக்குது, அதாவது சிலருக்கு வந்து சர்க்கரை போட்டு சாப்பிட்டா தான் பிடிக்கும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு கூட. சிலர் வந்து இந்த ஸ்வீட்டு பிடிக்காதவங்க என்ன வச்சுக்குவாங்க, கார சட்னி. ஓகேங்களா? நம்ம 2 பேர் செஞ்சுருக்கோம். அப்படியே சாப்பிட்டும் பார்த்துடலாம், டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ. ஓகேங்களா?
இங்கே உடச்சிருக்கோம். சட்னி, கார சட்னி. இது கார சட்னி. உப்பு சாப்பிட்டு பார்த்துடலாம். அது சக்கரவள்ளி கிழங்கு சக்கரை கூட சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக நினச்சேன். ஆனால் அந்த கார சட்னியும் சூப்பர் லெவலுங்கோ. அப்படியே சக்கரை போடலாம். சக்கரை கூட சாப்பிட்டாலும் வேறு லெவல் டேஸ்ட் தான். அதுவே கிழங்கு வாங்கிட்டு வாங்க, நல்லா கழுவிட்டு சைடில் கட் பண்ணிட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு இந்த போல் கார சட்னி ஒரு சக்கரை ரெடி பண்ணிங்க. ரெடி பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த வள்ளிக்கிழங்கு யார் பிடிக்கலன்னு சொல்கிறாங்களோ அவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறை சாப்பிட்டாங்கன்னா நம்ம தொடர்ந்து சாப்பிடலாம். ஆனால் வந்து பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏற்கனவே வந்து சக்கரவள்ளிக்கிழங்கு அவிச்சது வீடியோ போட்டிருக்கேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதில் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லி போட்டிருக்கேன். என்ன பெனிஃபிட்ஸு, என்ன சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். இதில் வந்து பெனிஃபிட்ஸாக சொல்ல இப்போ டைம் இல்லாதால அவிச்சிருக்கேன், கார சட்னி செஞ்சுருக்கேன், சக்கரை வச்சுங்க ரெடி பண்ணால் சாப்பிட்றேன். ஓகேங்களா? இந்த கார சட்னியோடு சேர்த்து சாப்பிடும் போதும் வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் தேங்காய் போட்டு கார சட்னி செய்யணும் அவசியம் இல்லை. மற்றபடி வேறு என்ன கூட ஒரு கார சட்னி செய்யலாம். டேஸ்ட்டு வேறெல்லாம் அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. இதே போல் செய்யுங்க, சாப்பிடுங்க. சாப்பிடாது கமெண்டில் எப்படி இருக்கிறத இந்த கார சட்னி செஞ்சுட்டு சக்கரை வச்சிக்கின்னு இவ்வளோ தூரம் செஞ்சு வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட் என்ன எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். தெரியாமல் போகாது. சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நேரம் நல்லா வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 வருஷம் வீடியோ பண்ணிட்டுருக்கேன். ஒரு வீடியோ கூட ஹிட் ஆகலை. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வீடியோவை ஹிட் ஆகாத மாதிரி பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு 3 வருஷமாக வீடியோ போடுறேன், ஒரு வீடியோ கூட இன்னும் ஹிட் ஆகலை. ஏதோ வீடியோ டெய்லி போடுறேன், 50 100 ஓடிக்கிட்டு இருக்குது. இது ஹிட் ஆகுமா என்ன எதுவும் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. அப்படியே ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா? இதே வழியில் செஞ்சு சாப்பிட்றது கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருந்தால் மறந்துடாமல் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஏற்கனவே போட்ட வீடியோவில் வந்து இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லி போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கிறது அத்தனையும் வந்து சொல்லி போட்டிருக்கேன். எதுக்கெல்லாம் நல்லது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கேன். இது எல்லாருக்கும் சாப்பிட குடித்தா ரொம்ப நல்லது, சாப்பிட்லாம். இல்லை என்ன ஆரோக்கியம் இருக்குதுன்னு என்ன போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஒரு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சக்கரவள்ளிக்கிழங்கு அவிச்சது அப்படியே மாவு மணல் மணலாக இருக்குங்க. நல்லா சூப்பராக வெந்திருக்கு. மணல் அருமையாக இருக்குது. சர்க்கரையோட இந்த பக்கம் கார சட்னியோட நீங்களும் இதே போல் சக்கரவள்ளிக்கு வாங்கிட்டு அவிச்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் அருமையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ சூப்பராக அருமையாக மாவு மணலாக வந்திருக்கு. கிழங்கு சூப்பரான கிழங்கு. இந்த கார சட்னி கூட இந்த சக்கரை கூட சாப்பிட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்கோ. சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, சில இடத்துல 60 ரூபா விற்கிறாங்க அந்த கிழங்கு, சில இடத்துல 40 ரூபா கூட கிடைக்குது, சில இடத்துல 100 ரூபா கூட விற்கிறாங்க. இதே சேம் கிழங்கு அந்தளவுக்கு இருக்காங்க. டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. ஓகேங்களா? சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ ரெசிபி, கார சட்னி, சுகர் சைடிஸ். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்திக்க அனைவருக்கும் வணக்கம். சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக செஞ்சுருக்கோம். ஓகேங்களா? கார சட்னி, சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சது அப்படியே மாவு மணலாக இருக்குங்க. நல்லா சூப்பராக வெந்திருக்கு. மணல் அருமையாக இருக்குது. சர்க்கரையோட இந்த பக்கம் கார சட்னியோட நீங்களும் இதே போல் சக்கரவள்ளிக்கு வாங்கிட்டு அவிச்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் அருமையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ சூப்பராக அருமையாக மாவு மணலாக வந்திருக்கு. கிழங்கு சூப்பரான கிழங்கு. இந்த கார சட்னி கூட இந்த சக்கரை கூட சாப்பிட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்கோ. சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, சில இடத்துல 60 ரூபா விற்கிறாங்க அந்த கிழங்கு, சில இடத்துல 40 ரூபா கூட கிடைக்குது, சில இடத்துல 100 ரூபா கூட விற்கிறாங்க. இதே சேம் கிழங்கு அந்தளவுக்கு இருக்காங்க. டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. ஓகேங்களா? சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ ரெசிபி, கார சட்னி, சுகர் சைடிஸ். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்திக்க அனைவருக்கும் வணக்கம். சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக செஞ்சுருக்கோம். ஓகேங்களா? கார சட்னி, சர்க்கரை. இந்த சக்கரவள்ளி கிழங்குல எவ்வளோ நன்மை இருக்குன்றதை பார்க்கலாங்க. சக்கரவள்ளி கிழங்கில் அற்புத மருத்துவ பயன்கள். சக்கரவள்ளி கிழங்கில்
வைட்டமின் ஏ, பி, இரும்புச்சத்து, பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் உள்ளது. இவை உடலில் சதை மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. எனவே வளரும் இளம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இக்கிழங்கை சாப்பிட்டு வந்தால் உடலில் சத்து தேவைகள் பூர்த்தியாகும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க நினைப்பவர்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை தாராளமாக சாப்பிடலாம். அப்பேற்பட்டவர்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை சாப்பிட்டு வந்தால் அதில் இருக்கும் வைட்டமின் பி, சி மற்றும் நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் ஆகியவை உடலில் உள்ளே ஏற்படும் காயங்கள், வீக்கங்கள் உங்கள் விரைவில் குணப்படுத்துகிறது. பெண்கள் சத்தான உணவுகளை சாப்பிடுவதோடு சர்க்கரை வள்ளிக்கிழங்கையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் அதில் இருக்கும் ஃபினோலாய்ட் எனப்படும் சத்து விரைவில் பெண்களுக்கு கரு உருவாதலை உறுதி செய்கிறது. சர்க்கரை வள்ளிக்கிழங்கை அடிக்கடி சாப்பிடுவதற்கு வயிற்றில் ஏற்படும் இத்தகைய அல்சர் விரைவில் குணமாகிறது. இளமை தோற்றத்தோடு இருக்க வேண்டும் என்பவர்கள் அனைவருமே நம் அனைவருக்குமே இருக்கின்றன ஆசை தான். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது அதிகம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உங்கள் உடலில் ஏற்படும் ஃப்ரீ ரைனாய்டுகள் செல்களின் அழிவினை தடுத்து உங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சி தந்து எப்போதும் இளமை தோற்றத்தை இருக்குமாறு செய்கிறது. புற்றுநோய் ஏற்படாமல் இருக்க நினைப்பவர்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை அதிகம் சாப்பிட்டு வேண்டும். இதில் நிறைந்த இருக்கும் சத்துக்கள் புற்றுநோய் செல்களை மேலும் வளராமல் தடுத்து ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கை அடிக்கடி சாப்பிடுங்க. எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க.